Hello students, சார்ட்டிங் டெக்னிக்கில் பபுள் சார்ட் அப்படிங்கிற டெக்னிக் பார்க்குறோம். சார்ட்டுன்னு சொன்னாலே அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஒன்று அசனிங் ஆர்டரில் இல்லை டிசனிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங்னு சொல்கிறது. இந்த சார்ட்டிங் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸை சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டிங் டெக்னிக் தான் பபுள் சார்ட். பபுள் சார்ட் அப்படின்னு சொன்னால் அட்ஜசன்ட் எலமெண்ட் சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி கிரேட்டராக இருந்தால் இல்லை ஸ்மாலராக இருந்தால் நம்ம வந்து சார்ட் பண்ணிப்போம், ஸ்வாப் பண்ணிப்போம், இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ அசனிங் ஆர்டர் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அசனிங் ஆர்டர் பார்க்கும்போது முதல் எலமெண்ட்டு கிரேட்டராகவும் ரெண்டாவது எலமெண்ட்டு சின்னதாகவும் இருந்ததுன்னா ஸ்மாலராகவும் இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுவோம். முதல் எலமெண்ட்டை ரெண்டாவது எலமெண்ட்டுக்கும் ரெண்டாவது எலமெண்ட்டை முதல் எலமெண்ட்டுக்கும் ஸ்வாப் பண்ணுவோம். இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு ப்ரீவியஸ் ஆரம்பிக்கும் போது செஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். நம்ம A, B is equal to B, A அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்டை பிக்கும் பியில் இருக்கிற எலமெண்ட்டை ஏக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானில் ஒரு சிம்பிளாக நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் 34, 12, 67, 98, 87 சொல்லி எலமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து ஐ லூப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சைக்கிள்லேயும் அந்த எலமெண்ட்ஸை எடுத்து அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அது எத்தனாவது சைக்கிளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ எத்தனை சைக்கிள்ஸ் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ மொத்தம் இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மொத்தம் 5 சைக்கிள்ஸ் ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஐ லூப் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்க்காக. அடுத்து ஜே லூப். இப்போ பார்த்திங்கன்னா ஐ லூப்புக்குள்ளே ஜே லூப், ஐ லூப் அவுட்டர் லூப்னு சொல்கிறோம், ஜே லூப் இன்னர் லூப்னு சொல்கிறோம். அப்போ அது நெஸ்டட் லூப் கான்செப்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஜே லூப் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை எடுத்து அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை எடுத்து பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி கிரேட்டராக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். அப்போ பக்கத்து எலமெண்ட்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஏ ஆஃப் ஜேன்னு எடுத்துக்கிறோன்னா ரெண்டாவது எலமெண்ட்டை ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 எடுத்துக்கிறோம். ரெண்டு எலமெண்ட்டில் ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் ஏ ஆஃப் ஜே எலமெண்ட்டு ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1க்கு போகும். ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 எலமெண்ட்டு ஏ ஆஃப் ஜேக்கு வரும். த சிம்பிள் ஸ்டெப். ஏ ஆஃப் ஜே கமா ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 கமா ஏ ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இங்கே பைத்தானில் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. காரணம் இந்த ஸ்வாப்பிங் டெக்னிக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த சார்ட்டிங்கை எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதை ஈஸியாக செய்யலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நம்ம சார்ட் பண்ணி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும் 12, 34, 67, 87, 98ன்னு சொல்லி சார்ட் ஆகிடுச்சு. அசனிங் ஆர்டரில் சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி சார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஐயில் பார்த்திங்கன்னா 0ன்னு எடுத்துக்கிறோம், ஜேல 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜேல 0 அப்படின்னு சொன்னால் 0th பொசிஷன் எலமெண்ட் 34. அப்புறம் ஜே ப்ளஸ் 1, ஜே ப்ளஸ் 1னா 12. இப்போ 34ஐயும் 12ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 34 கிரேட்டர் தென் 12ஆன்னு பார்க்குறோம். ட்ரூன்னு சொன்னால் என்ன ஆகும், ஏ ஆஃப் ஜே இருக்கிற இடத்துக்கு ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1 வரும், எலமெண்ட் வரும். ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1க்கு ஏ ஆஃப் ஜேக்கான எலமெண்ட்டு வரும். ஸ்வாப் ஆகிடும். அப்போ 12, 34ன்னு ஆகிடும். இப்போ எலமெண்ட்ஸு என்ன ஆர்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12, 34, 67, 98, 87ன்னு இருக்கும். திரும்பவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு I is equal to 0, J is equal to 1 எடுத்துக்கும். அப்போ 34ஐயும் 67ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 34 கிரேட்டர் தென் 67ன்னு பார்க்குறோம். ஃபால்ஸு. அடுத்தது 67 கிரேட்டர் தென் 98ன்னு பார்க்கும். J is equal to 2ல். அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. அப்புறம் J equal to 3ல் பார்த்திங்கன்னா இன்னர் லூப் தான் முதல் கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் தான் அவுட்டர் லூப். இன்னர் லூப்பு J. 67 கிரேட்டர் தென் 98ன்னு பார்க்கணும், ஃபால்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 98 கிரேட்டர் தென் 87. அப்போ கிரேட்டர் தென்னாக இருக்கிறனால ட்ரூ. அப்போ 87, 98ன்னு ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப் ஆகிடுச்சுன்னா எலமெண்ட்ஸ் எப்படி ஆகிடும்னா 12, 34, 67, 87, 98ன்னு மாறிடும். கிட்டத்தட்ட சார்ட் ஆகிடுச்சு எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோ கொடுத்தோமோ அவ்வளோ சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இன் அசனிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இந்த எலமெண்ட்ஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். 12, 34, 67, 87, 98 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டை காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ லூப் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோ டைம்ஸ்
கம்பேரிசன் நடக்கணும் அப்படிங்கிறது. ஜே வந்து எலமெண்ட்ஸை பிக் பண்ணி அந்த எலமெண்ட்ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஜேயில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா J+1 செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கும். ஜேயில் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா J+1 தேர்ட் எலமெண்ட் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஜேயில் தேர்ட் எலமெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா J+1 ஃபோர்த் எலமெண்ட் எடுத்துக்கும். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை பிக் பண்ணி கம்பேர் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜே லூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே ஒன்று ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதையும் கவனிச்சுக்கணும். 0, -1 கொடுத்துருப்போம். அதை கவனிச்சுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா len(a)ன்னு கொடுத்தோம்னா 4 வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடாது. 3 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். ஜேயில் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா J+1 4ன்னு எடுத்துக்கும். J+1 4ன்னு எடுத்துக்கும். அதுக்கு மேலே எலமெண்ட்ஸ் இல்லை. மொத்தம் 4th போர்ஷன் வரைக்கும் தான் எலமெண்ட்ஸே இருக்குது. அவ்வளோதான் இப்படி கொடுத்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.